ஆண்டவர் இயேசுவுக்கே புகழ். சொல்லுங்க, ஆண்டவர் இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியாவுக்கு மகிமை. எங்க எல்லாருக்கும் நன்றி. உங்களுக்கு தான் நன்றி. சரியா? சரி. அன்புமிக்கவர்களே, நம்ம இந்த இளையோர் இளம்பெண்களுடைய சிறப்பு தியானம், இந்த தியானத்தினுடைய ஒரு நிறைவு. அதில் முதலாவதாக இங்கே நம்ம பார்க்கிறோம், பாசத்துக்குரிய தந்தை அருள் திரு ஜோசப் விக்டர் அவர்கள். பல ஆண்டுகளாக எனக்கு அவர்கள் நன்கு அறிமுகமானவர், பரிச்சயமானவர், நல்லா தெரியும். தந்தை அவர்கள் நாங்குநேரில் இருக்கும்போதே தந்தை அவர்களை நன்கு, அவர்களையும் அவருடைய பணிகளையும் நன்றாக தெரியும். இந்த இடத்துல அவர்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி இந்த மாலை வேளையில். அதேபோல் இந்த இளம்பெண்களுடைய சிறப்பு தியானத்திற்கு இங்கு ஒரு சிறப்பு கருத்துரையாளராக வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய பாசத்துக்குரிய அருள் சகோதரி நிர்மலா அவர்களும் நம்முடைய மறை மாவட்டத்திற்கு ஒரு சில நிகழ்ச்சிகளுக்கு இப்போ தொடர்ச்சியாக வந்து இளம்பெண்கள் சிறார்கள் இந்த தியானத்தின் வழியாக கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் இந்த வேளையில் சிறப்பாக நினைவு கூறுகிறேன். தந்தை ஜோசப் விக்டர், அதே போல் பிரைஸ் அண்ட் ஒர்ஷிப் இந்த இடத்துல அருமையாக நிகழ்த்தி இதை நிறைவு செய்து கொண்டிருக்கக்கூடிய அருமையான சகோதரர் லாரன்ஸ் அவர்களையும் சிறப்பாக முதற்கண் நான் நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறேன். இந்த இளம்பெண்களுடைய சிறப்பு தியானம் தூய இன்னாசியார் மேல்நிலை பள்ளி வளாகம் இந்த ஆடிட்டோரியத்தில் இந்த வருஷமும் பல ஆண்டுகள் பல தடவைகள் இந்த இடத்துல யூத் கன்வென்ஷன் நடைபெற்றிருக்கிறது. இந்த ஆண்டும் நடைபெறுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒன்றை மட்டும் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன், அவ்வளவுதான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அக்டோபர் 31 நவம்பர் 3 வரைக்கும் பாண்டிச்சேரி, கடலூர் பாண்டிச்சேரியில் யூத் கன்வென்ஷன் இல்லையா, ரெட்ரீட்டு, ஸ்பெஷல் ரெட்ரீட்டு ஒரு சிறப்பு நிகழ்வாக இருக்கிறது. அதில் மைய கருத்து என்ன தெரியுமா? உங்களுக்கு சொல்லப்பட தெரியல, உங்களுக்கு தெரியுமா என்னென்னு? அதனுடைய மைய கருத்து, அதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஜெப அட்டெல்லாம் கொடுப்போம் உங்களுக்கு, நீங்கள் அதை வச்சு ஜெபிக்க வேண்டும். சரிதானா? கடந்த வெள்ளிக்கிழமை நாம் இதனுடைய ஒருங்கிணைப்பாளர் ப்ரொஃபஸர் சகோதரர் அருள்ராஜ் அவர்களும் சென்றிருந்தோம் விழுப்புரம் எம்மாவுஸுக்கு. அங்கே கொடுத்தாங்க, அதை எல்லாம் இளையோருக்கு கொடுத்து அனுப்பி நாங்கள் எல்லாரும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதனுடைய மைய கருத்து என்ன தெரியுமா? இயேசுவோடு முன்னேறி செல்லுதல். சொல்லுங்க, அதுதான் அதனுடைய மைய கருத்தாக இருக்கிறது. தமிழக அளவில் நடைபெற இருக்கிறது. அது தமிழக அளவில் ஒரு பெரிய எழுப்புதல். அது இளைஞர் இளம்பெண்களுடைய இதில் அக்டோபர் 31 நவம்பர் 3 வரைக்கும் அதனுடைய மைய கருத்து அதுதான், இயேசுவோடு முன்னேறி செல்லுதல். சொல்லுங்க, அதான் இளைஞர்கள் இயேசுவோடு முன்னேறி செல்லணும். ப்ரேயிங் வித் ஜீசஸ், இயேசுவோடு இணைந்து ஜெபித்தல். வாக்கிங் வித் ஜீசஸ், இயேசுவோடு இணைந்து நடத்தல். இதுக்கு தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்ப்ரூவிங் வித் ஜீசஸ்ன்னு சொல்லலாம். இப்போ நான் தான் பார்க்குறேன், அது இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் போடலை, தமிழில் தான். இயேசுவோடு முன்னேறி செல்லுதல் அப்படின்னா நாம் எப்படி முன்னேறி செல்ல வேண்டும் வாழ்க்கையில்? இயேசுவோடு முன்னேறணும்னா இம்ப்ரூவிங், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்கணும். முன்னேற்றம், அதான் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையா? இல்லைன்னா அப்படியே என்ன ஆகும்? அப்படியே தேங்கிய நிலையாகி போகும். ஸ்டாக்னன்ட்னு சொல்கிறோம்ல, தேங்கிய நிலையாக போகும். அதான் இம்ப்ரூவிங் வித் ஜீசஸ். எல்லாரும் சொல்லுங்க இதை. அப்படின்னா இந்த நேற்றும் இன்றும் இந்த உங்களுக்கான சிறப்பு இந்த தியான கூட்டம், அருட்தந்தை, அருமையான அருட் சகோதரி, பிரதர் எல்லாரும் இங்கே இருந்து ஒரு உள்ளிருப்பு தியானம் போல தான். நீங்கள் சாயந்தரம் போயிட்டு வந்திருக்கிறீங்க, ஆனால் அந்த இடத்துல உங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். அப்படின்னா
இம்ப்ரூவிங் வித் ஜீசஸ். இயேசுவோடு நீங்கள் முன்னேறணும். இயேசுவோடு முன்னேறணும்னா அவர் என்ன சொல்லிருக்கிறாரு? எல்லாத்திலும் நிறைவாக இருக்கணும். மத்தேயு 5:48 வானக தந்தை நிறைவாக இருப்பது போல எல்லாத்திலும் நிறைவு, அந்த நிறைவை நோக்கிய ஒரு பயணம், அதான் முன்னேறி போதல். இந்த உலகத்தில் வேற எதையும் பார்த்து நீங்கள் முன்னேற தேவையில்லை. சரிதானா? வருங்கால திருச்சபையினுடைய தூண்கள் எல்லாம் நீங்க தான். எல்லாரும் சொல்லுங்க, நாங்க எல்லாம் வருங்கால திருச்சபையினுடைய தூண்கள். நீங்க தான் திருச்சபைக்கு தூண்கள். இளம்பெண்கள் தான் வருங்கால திருச்சபைக்கு தூண்கள். ஆகவே தான் தமிழக அளவில் 4 நாட்கள் நடைபெற இருக்கிறது. கடலூர், பாண்டிச்சேரி. சரிதானா? ஆயரவர்களுடைய தலைமையில் பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் அவர்களுடைய தலைமையில் தான் நடைபெறுகிறது. நம்ம எல்லாம் ஜெபிக்க அழைத்திருக்கிறார்கள். இயேசுவோடு முன்னேறி செல்லுதல். அதில் 3 காரியம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இளைஞர்கள், இளம்பெண்கள் அவர்களுக்கான அதில் 3 காரியம் இயேசுவோடு முன்னேறி செல்லுதல்ல. அப்போ ஆண்டவரே இயேசுவே இவர்களை அதற்காய் மாற்றும், அப்படியாய் இளையோரை வழிநடத்தும் அப்படின்னா அந்த ஜெபத்தில், அந்த ஜெபம் அவட்ட உங்களுக்கு வரும், சீக்கிரம் வந்துடும். சரிதானா? அதில் 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 1, புதிய மாற்றம். எல்லாரும் சொல்லுங்க, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றம், அது மனமாற்றம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கன்வர்ஷன் வருது பார்த்தீங்களா? 2வதாக புதிய மறுமலர்ச்சி. எல்லாரும் சொல்லுங்க. 3வதாக அருட்பொழிவு, அனாயிட்டிங், வல்லமை. இந்த 3 காரியம் உங்களுக்கு அந்த ஜெப அட்டை கொடுக்கப்படும். இன்றைக்கே கொடுத்துருக்கணும். இந்த ஜெபம் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது அந்த ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள். நவம்பர் மாதம் வரைக்கும் நீங்கள் நம்ம எல்லாருமே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஜெபத்தினுடைய மைய கருத்து இதுதான், இம்ப்ரூவிங் வித் ஜீசஸ். இயேசுவோடு முன்னேறி செல்லுதல். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் மனமாற்றம், நம்முடைய வாழ்க்கையில் மறுமலர்ச்சி, நம்முடைய வாழ்க்கையில் அருட்பொழிவு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கரங்கள் தட்டி எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தும். எல்லாரும் அன்புமிக்கவர்களே, இப்போ இதனுடைய நிறைவாக நம்முடைய அருட் தந்தை ஜோசப் விக்டரா இருக்கட்டும், அருமையான அருட் சகோதரி நிர்மலா அவர்கள், அப்புறம் பிரதர் லாரன்ஸ் இல்லையா, இவர்களுக்கு நான் என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்கள், நன்றியெல்லாம் அப்புறம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா. நான் அவர்களை இதயபூர்வமாக வாழ்த்துகிறேன். அவருடைய பணி சிறக்க. திண்டுக்கல்லிலே தந்தை அவருடைய தியான ஆசிரமம் அங்கே இருக்கிறது, சென்டர் இருக்கிறது. அது நல்லபடியாக ஆண்டவருக்குள் இன்னும் அதிகமான வளர்ச்சி அடைய வேண்டும். அநேக குருக்கள் அங்கே உருவாக வேண்டும் அந்த சபையில். அதே போல் அருட் சகோதரி நிர்மலா அவர்கள் இதற்காகவே தன்னை முழுமையாக அர்ப்பணித்திருக்கிறார்கள். எ டோட்டல் டெடிகேஷன். நான் பார்த்துருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். அவங்களுடைய பேச்செல்லாம் கன்விக்ஷனாக நான் பார்க்குறேன். ஆகவே ஆண்டவர் இயேசு ஆண்டவர் அவருடைய பணிகளை இன்னும் அதிகமாக ஆழப்படுத்தி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். வாழ்த்துகிறேன். முக்கியமாக இங்கே வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் இதயபூர்வமாக வாழ்த்துகிறேன். கரங்கள் தட்டி எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. சரிதானா? நீங்கள் வந்திருக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளை நீங்கள் பாருங்கள். அந்த 2 நாளும் இயேசுவின் பாதத்தில் அப்படிங்கிறத மாதிரி உட்கார்ந்து 2 நாளும் நல்ல சமணசு குட்டிகளாக நல்லா உட்காந்துருக்கு. அப்படி தானே? எல்லாரும் சமணஸ் மாதிரி ஏஞ்சல்ஸ் தான். நீங்கள் எல்லாம் ஏஞ்சல்ஸ் நல்லா இருந்திருக்கீங்க. உங்களையும் வாழ்த்துகிறேன். முக்கியமாக இந்த இடத்துல பாளையங்கோட்டை நகர்ப்புற பங்குகளுடைய இந்த ஒரு கூட்டமைப்பு இல்லையா, கேத்தலிக் குட் நியூஸ் குரூப், அதுதான் பாளையங்கோட்டை கத்தோலிக்க நற்செய்தி குழு. ஏறத்தாழ இப்போ போன மாதம் அதனுடைய மணி விழா 40 வருஷம் ஒரு மைல்கல் வந்திருக்கு பாருங்க. இன்னொரு 10 வருஷத்தில் அது ஒரு பொன் விழா கொண்டாட போகுது இந்த அமைப்பு. 40 வருஷம் சீக்கிரம் வந்துடும். 40 ஆண்டுகள் இந்த கத்தோலிக்க நற்செய்தி குழுவினுடைய ஒரு பயணம் என்பது ஆண்டவர் கரம் பிடித்து வழிநடத்தி வந்த ஒரு பயணம். தொடக்க காலத்தில் எத்தனை கஷ்டங்கள், எத்தனை இடையூறுகள் எல்லாம் தாண்டி எடுத்து இன்றைக்கு பாளையங்கோட்டை இந்த நகர்ப்புற பங்களுடைய இணைப்பாக, ஒருங்கிணைப்பாக கத்தோலிக்க நற்செய்தி குழு இல்லையா என்ற ஒரு மாபெரும் சக்தி. இது மாபெரும் சக்தி. மறை மாவட்டத்திற்கும் இந்த நகர்ப்புற பங்குகளுக்கும் ஒரு மாபெரும் உந்து சக்தியாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கம்தான் இந்த கத்தோலிக்க நற்செய்தி குழு. அந்த
நற்செய்தி குழுவினர் அனைவருக்கும் இப்போ கரங்கள் தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்வோம். ஏன்னா இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து உழைத்து கொண்டிருப்பவர்கள் நற்செய்தி குழுவில் இருக்கக்கூடிய தன்னார்வ பணியாளர்கள் தான். முழுநேர பணியாளர்கள் 1-2 பேர் தான் இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து பணியும் ஆற்றிக்கொண்டு மற்ற இதையும் இந்த நற்செய்தி குழுவிலும் பணியாற்றி கொண்டு இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் தங்களுடைய நேரத்தை தியாகத்தோடு அவர்களே நான் வாழ்த்துகிறேன். நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். அதுவும் சிறப்பாக இதனுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சகோதரர் பேராசிரியர் அருள்ராஜ் அவர்கள் இந்த நற்செய்திக்காக தன்னுடைய பணியையே ராஜினாமா செய்து பணியாற்றி கொண்டிருக்கிறார். கரங்கள் தட்டி ஆண்டவருக்கு நாம் இந்த இடத்துல நன்றி கூறுவோம். அவர்கள் முழு நேரமாக இந்த நற்செய்திக்கு அவர்கள் ஊக்கம் கொடுத்து தான் செய்த அந்த பணி கூட இரண்டாம் பட்சமாக நினைத்து அந்த பணியை அவர்கள் தொடர்ந்து இந்த நற்செய்திக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் ஒவ்வொரு பங்கிலும் நகர்ப்புற பங்கு ஒரு 10-12 பங்கு இருக்குது. எல்லாம் ஒரு பங்கிலிருந்தும் இதற்கு ஊழியர்கள் இங்கே இருக்கிறாங்க. அது சேவியர் காலனியாக இருக்கட்டும், பேட்டையாக இருக்கட்டும், டவுனாக இருக்கட்டும், பாளையங்கோட்டையாக இருக்கட்டும், நகர்ப்புற பங்குகள் அவர்களெல்லாம் நாம் வாழ்த்தவும் அவர்களுக்காக அவருடைய குடும்பத்தாருக்காக நாம் செபிக்கவும் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த வேளையில் நான் அதை இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதற்காக நான் சொல்ல கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். கத்தோலிக்க நற்செய்தி குழுவிலே தங்களை அர்ப்பணித்து அல்லும் பகலுமாக இதற்காக எவ்வளவு நாள் அவர்கள் முன் தயாரித்து ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கன்வென்ஷன், பெரிய அளவில் ஒரு மீட்டிங் பாளையங்கோட்டை மார்க்கெட்டில், அதேபோல் ஒவ்வொரு வருஷமும் யூத்தை மறப்பதே இல்லை. முதல்ல தொடக்க காலத்தில் இளைஞர் இளம்பெண்கள், இந்த வருஷம் இளம்பெண்களை மட்டும் ஆமாம், இளைஞரை விட இளம்பெண்கள் தான் முக்கியம். சரிதானா? ஆமாம், நீங்கள் தான் குடும்பத்தை பேணி காப்பவர்கள், திருச்சபைக்கு தூணாக இருக்கக்கூடியவங்க. அதனால் இளம்பெண்களுக்கான அந்த 2 நாள் கத்தோலிக்க நற்செய்திக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா விடுமுறை நாட்களையும் ஏதாவது ஒரு சிறப்பு நற்செய்திக்காக, குடும்ப தியானமாக இருக்கலாம், இளையோராக இருக்கலாம், தம்பதியாக இருக்கலாம், வருடம் முழுவதுமாக அவர்கள் எந்த விடுமுறையும் அவர்கள் எடுத்துக்கொள்வதில்லை. அந்த விடுமுறை நாட்களிலும் அவர்கள் இந்த திருச்சபைக்காக நமக்காக உழைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. இதற்காக பணியாளர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பணி அவங்க செய்து கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேரையும் இயேசுவின் நாமத்தில் நான் நினைவு கூர்ந்து அவர்களை வாழ்த்தவும் அவர்களுக்கு நன்றி கூறவும் நான் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். அவை ஒட்டுமொத்தமாக இந்த 2 நாட்கள் நேற்றும் இன்றும் நடைபெற்ற இந்த இளம்பெண்கள் சிறப்பு தியான கூட்டம், இந்த ஆண்டவரோடு தன் சிந்தையிலே முன்குறித்து அருமையான இந்த இன்னாசியார் மேல்நிலை பள்ளி இந்த ஆடிட்டோரியத்தில் இந்த கலைரங்கத்தில் இது நடைபெற. அதே போல் பின்னாடி நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு தெரியல, அருட் சகோதரி சிந்தா இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் தன்னார்வத்தோடு பணியாற்றக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? ஆமாம், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த நற்செய்தி பணிக்காக ஊழியம் புரியக்கூடிய சகோதர சகோதரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. உண்மையிலே இந்த காலத்தில் நாம் பார்ப்பது அரிது. அவர்கள் ஆண்டவரை தங்கள் கண்முன்னே கொண்டு ஆண்டவருக்காக உழைக்கக்கூடிய பிள்ளைகளாகத்தான் கத்தோலிக்க நற்செய்தி குழுவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இருக்கிறார்கள். அது யார்? அதே போல் நான் இந்த இடத்துல இந்த 2 நாள் தியான கூட்டத்திற்கு உறுதுணையாக இருந்த அத்தனை பேரையும் நினைவு கூர்ந்து வாழ்த்துகிறேன். அவர்களுக்கு நான் சிறப்பாக நன்றி கூறவும் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். அதே போல் இந்த தூய இன்னாசியார் பள்ளி நிர்வாகம்னா அவங்க நமக்காக இந்த அருமையான கலையரங்கத்தை கொடுத்துருக்குறாங்க. சிஸ்டர்ஸ் நமக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க. சென்ட் சேவியர்ஸ் இல்லையா, அங்குள்ள அருட்தந்தையர்கள் உறுதுணையாக இருக்கிறாங்க. எல்லாருமே இந்த நற்செய்தி பணிகளுக்காக அவர்கள் உறுதுணையாக இருக்கிறார்கள். வேண்டிய எல்லா உதவிகளையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த வேளையில் நான் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன், ஆசிக்கிறேன். அதனால் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆகவே மீண்டுமாக நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. நான் சொன்ன இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆண்டு இளையோருக்கான இந்த சிறப்பு தமிழக அளவில் நடைபெறக்கூடாது. இயேசுவோடு முன்னேறி செல்தல், இம்ப்ரூவிங் வித் ஜீசஸ். ஒவ்வொரு நாளும் நீங்கள் நினச்சிக்கோங்க, இயேசுவோடு என் வாழ்க்கையில் நான் ஒரு ஸ்டெப், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு போங்க, முன்னேறி போங்க. ஆண்டவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். மரியே வாழ்க.